Hello everyone, welcome to Ikila Feast and Lifestyle Vlogs. Already ஒரு vlogல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சஃபாரி ட்ராலி பேக் தான் நான் வாங்கியிருந்தேன்ட்டு சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். மிடில் பேக் அண்ட் கேபின் பேக்கும் வந்தது. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 4800, ரொம்பவே வேர்த்தாக இருந்தது எங்களுக்கு. சரி நாங்களும் ஊருக்கு அடிக்கடி போகிறதுனால தேவைப்படும்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம் ரெண்டுமே. இது வந்து 5 years வாரண்ட்டி. மிடில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால தான் சஃபாரி சூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்புக்கு போக போகிறோம் இல்லையா, எப்போவுமே நான் வந்து லாஸ்ட் மினிட் பேக்கிங் பண்ண மாட்டேன். பட் இந்த டைம் வந்து லாஸ்ட் மினிட் பேக்கிங் தான். என்னோடய ட்ரெஸ் அண்ட் அவரோட ட்ரெஸ் எல்லாமே அயர்ன் பண்ணி ஒன்று ஒன்றா 4 daysக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவர் என்னை ரொம்ப திட்டிகிட்டே இருந்தார், முன்னாடியே பேக் பண்ணுன்னு. பட் ஆனால் என்னால் பண்ண முடியல. சரி நான் வீடியோ எடுக்கிறப்போ பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருந்தது. பட் கடைசியாக கிளம்புறதுக்கு 5 o'clock கிளம்புறேன்னா நான் 4:30க்கு தான் பேக்கிங்கே முடிக்கிறேன் பண்ணேன். பட் இருந்தாலும் எதுவுமே மறக்காமல் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் எங்கே போக போகிறோன்றது இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ட்ரெஸ் பேக்கிங் எல்லாமே ஓவர். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ஆக்சசரிஸ் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னோடய மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம், பாடி லோஷன், ஃபவுண்டேஷன், அப்புறம் எங்கள் 2 பேரோட பர்ஃப்யூம்ஸ், அப்புறம் ஐஷேடோ, மஸ்காரா, லிப்ஸ்டிக், இதெல்லாம் தான் எனக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதோட கொஞ்சம் கிளிப்ஸு, இயரிங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாமே தனித்தனி பாக்ஸில் போட்டு எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன், பேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ரெடி ஆயாச்சு. கேப் புக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். இந்த வாட்டி ட்ரிப் வந்து நாங்கள் எப்படி போகிறோன்னா ஃப்ளைட்டில் போக போகிறோம். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது எனக்கு. வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி செக்கிங் முடியணுன்னா நான் வந்து டிஜி யாத்ரா டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஈஸியாக இருந்தது. டக்குன்னு நம்ம பாட்டுக்கு ஸ்கேனர் காமிச்சிட்டு போயிடலாம். அப்புறம் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு லக்கேஜ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டோட அக்கா, அம்மா எல்லாருமே வந்து லான்ச்சில் போய் சாப்பிட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ரோல் ஜூஸ் சாப்பிட்டுட்டு நைட் டின்னரை எங்களுக்கு முடிச்சிட்டோம். ஆக்சுவலி டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நான் தான் விண்டோ சீட் எடுத்துக்கிட்டேன். பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. பட் என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்ததுன்னா, நைட்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குமோன்னு யோசிச்சுட்டே போனேன். பட் செம்மையாக இருந்தது. இன்னும் மார்னிங்கில் அந்த க்ளவுடில் இருக்கிறதையும் ஒரு வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அதுதான் இப்போ என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா மார்னிங்கில் எப்போவாது ஃப்ளைட் புக் பண்ணிவிட்டு அப்படி போகணுன்றது தான் ஒரு விஷாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் அப்போ ஃப்ளைட்லேயும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்திருக்க பிளேஸ் வந்து மும்பை தான். மும்பையில் வந்துட்டு பேக்கேஜ் கிளைம்க்கு போயிட்டு பேக் ட்ராலிலாம் கிளைம் பண்ணிவிட்டு கேப் புக் பண்ணி போயிட்டோம். நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் மும்பையில் எங்கெங்கே சுற்றி பார்த்தோன்றதை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.